அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசை பல சிறப்புகளை கொண்டு வருகிறது. தெய்வ வழிபாட்டிற்குரிய மார்கழி மாதத்தில் வருவதாலும் சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமை அன்று வருவதால் சோமவார அமாவாசை என்ற சிறப்பை பெற்று மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவதால் அனுமன் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடத்தின் அமாவாசை திதியானது திங்கட்கிழமை டிசம்பர் 30 காலை 4:44 மணிக்கு தொடங்கி 31/12/24 டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை என்று காலை 5:03 மணிக்கு முடிவடைகிறது. அதனால் சூரிய உதயத்தை கருத்தில் கொண்டு திங்கட்கிழமை டிசம்பர் 30 என்று அமாவாசை திதி கடைபிடிக்கப்படுகிறது. நம்ம இந்த பதிவில் பாவங்கள் கரைய, புண்ணியம் சேர்க்க, பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்க, திருமணத்தடை நீங்க, ஆயுள் பலம் அதிகரிக்க, குல தெய்வத்தின் அருளை பெற, நிலைத்த புகழ் பதவி கிரகதோஷம் நீங்க, எந்த 5 வழிபாடுகளை நாம் செய்ய மறக்கக்கூடாது என்பதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 வழிபாடுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக, அதிகாலையில் எழுந்து புண்ணிய நதிகளில் நீராடி சிவ வழிபாடு செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு 10 ரூபாய்க்காவது வில்வ இலை வாங்கி சிவபெருமானுக்கு சாத்தி வணங்குங்கள். இந்த வருடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரவும், வருகின்ற 2025ஆம் ஆண்டு வளமான ஆண்டாக அமையவும் அருள் புரிவார் எல்லாம் வல்ல அக்னிஸ்வரூபமான சிவபெருமான். இரண்டாவதாக, சோமவார அமாவாசை என்று பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்க உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து நதிக்கரைகளிலும் குளக்கரைகளிலும் கடற்கரை ஓரங்களிலும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யுங்கள். முன்னோர்களுக்கு அவர்கள் திதியென்று சிரார்த்தம் ஏதோ காரணத்தினால் கொடுக்க முடியாதவர்கள் இந்த சோமவார அமாவாசை என்று திதி கொடுத்து அவர்களின் ஆசியை பெறுங்கள். பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ மாலை சாத்தி அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு வீட்டிலுள்ளோர் அனைவரும் சேர்ந்து வணங்கி காகத்திற்கு சாதமிட்டு பின் அனைவரும் உணவுண்டு முன்னோர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசியை பெறுங்கள். சோமவார அமாவாசை என்று அரசமர வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அரசமர வழிபாட்டிற்கு அஸ்வத்த பிரதட்சணம் என்று பெயர். அஸ்வத்த பிரதட்சணம், அஸ்வத்தா என்றால் வழிபடுபவர்களின் பாவத்தை மறுநாளே தீர்ப்பது என்று பொருள். இந்த அரச மரத்தை வழிபாடு செய்தால் திருமணத் தடை நீங்கும், ஆயுள் பலம் அதிகரிக்கும். அரச மரத்தின் அடியில் பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் மேலே சிவனும் வாசம் செய்வதாக ஐதீகம். அரச மர பிரதட்சணம் செய்பவர்கள் அரச மரத்தின் அடியிலுள்ள விநாயகருக்கு ஒரு மலர் சாத்தி நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து அரச மரத்தை சுற்றி வர வேண்டும். 7 முறை அல்லது 16, 32, 54, 108 என்று உங்களால் முடிந்த அளவு அரச மரத்தை சுற்றி வழிபட வேண்டும். அரச மரத்தை சுற்றி வரும்பொழுது இந்த ஸ்லோகத்தை கூற வேண்டும். மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய, விருட்சராஜயதே நமஹா. மூலத்தோ பிரம்மரூபாய, மத்தியசோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய, விருட்சராஜயதே நமஹா என்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே சுற்றி வந்து பின் தூப தீபம் காட்டி வணங்க வேண்டும். நான்காவதாக, அமாவாசை என்று நம் குலதெய்வத்தை வணங்குவதற்கு மறவாதீர்கள். நம் குலதெய்வத்தின் பரிபூரண அருளைப் பெற வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம். முடிந்தால் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யலாம். வீட்டிலுள்ள குலதெய்வத்தின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபமேற்றி சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக படைக்கலாம். சர்க்கரை பொங்கல் செய்ய முடியாதவர்கள் வெற்றிலைப்பாக்கு, 2 வாழைப்பழம், கொஞ்சம் வெல்லம் படைத்தும் வணங்கலாம்.
குறிப்பாக வைக்க வேண்டியது பானகம். பானகம் படைத்து வழிபடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கூறி போற்றி போற்றி என்று 108 முறை கூறி தூபதீப ஆராதனைகள் செய்து வழிபட நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ நமக்கு வழி பிறக்கும். 5வதாக அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நாளே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நிலைத்த புகழ் பதவி கிரக தோஷம் நீங்க அனுமன் ஜெயந்தியான டிசம்பர் 30ஆம் தேதி அனுமனை வழிபட நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அமாவாசை திதியானது டிசம்பர் 30ஆம் தேதி காலை 4:44 மணிக்கு துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி காலை 5:03 மணிக்கு முடிவடைகிறது. அதேபோல் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 12:19 மணிக்கு மூல நட்சத்திரம் துவங்கி டிசம்பர் 31ஆம் தேதி அதிகாலை 1:12 வரை மூல நட்சத்திரம் உள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாள் முழுவதுமே அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்கு சிறந்ததாகும். அனுமன் ஜெயந்தி என்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றி மாலை சாத்தி வழிபடலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாத்தி வழிபடலாம். கிரக தோஷங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் வடைமாலை சாத்தி வழிபடலாம். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணெய் சாத்தி வழிபடலாம். அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாத்தி முடிந்தால் வடை மாலை சாத்தி வழிபடலாம். அவரது வாளில் பொட்டு வைத்தும் வழிபடுவது சிறப்பு. வாள் வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளில் துவக்கலாம். அனுமனின் படம் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வெண்ணெய் வடை படைத்து வழிபடலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு. முடியாதவர்கள் மாலையில் அனுமனை வழிபடலாம். அனுமன் ஜெயந்தி என்று கூற வேண்டிய மந்திரம்: அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே 1 6 ஆக, உயிர் காக்க ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான் என்ற மந்திரத்தை கூறி அனுமனை வழிபட்டால் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவின் மூலம் சோமவார அமாவாசையின் சிறப்புகள் பற்றியும் எந்த 5 வழிபாடுகளை நாம் மறக்காமல் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.